அகமதாபாத் விமான விபத்து நாட்டையே பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ள நிலையில் விபத்து ஏற்பட காரணம் என்ன என்பது குறித்து பல்வேறு கேள்விகளை மக்கள் முன்வைத்து வருகின்றனர். குறிப்பாக போயிங் நிறுவனத்தின் உண்மைத்தன்மை மீது அதிக விமர்சனம் எழுந்து வருகிறது. இந்நிலையில் இதுகுறித்து விளக்கம் அளிக்கிறார் ஓய்வு பெற்ற விமானி சின்னப்பன் அசோகன். நிறைய பேர் உடனே போயிங் மேல பிளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஏர் இந்தியா மேல பிளேம் பண்றாங்க, இந்தியன் கவர்மெண்டோடைய ஸ்டாண்டர்ட்ஸ் பத்தி சொல்றாங்க. இது எல்லாமே முற்றிலும் தவறு. ஒரு ஏர் கண்டிஷனோ உங்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் சிஸ்டமோ ஒர்க் பண்ணலங்கிறதுக்காக அது எந்த விதத்திலையும் ஃபிளைட் கண்ட்ரோலையும் ஃபிளைட் சேஃப்டி பாதிக்காது. அதுக்கும் ஃபிளைட் சேஃப்டிக்கும் சம்பந்தமே கிடையாது. அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பொருளும் திடீர்னு எப்பயாவது பிரேக் டவுன் ஆகிற மாதிரி ஃப்ளைட்லேயும் பிரேக் டவுன் ஆகலாம். அது முக்கியமானது தான். பட் அது உடனே ஃப்ளைட்டை ஸ்டாப் பண்ணி கேன்சல் பண்ணுற அளவுக்கு முடியாது. ஏன்னா எக்கனாமிக்கலி இட்ஸ் நாட் வயபிள். ஒரு 240 பேசஞ்சர் லண்டன் போனோம்னா அவங்களுக்கு வேற ஏர்கிராஃப்டை மாற்றி கொடுக்கறது பண்ணுறதுங்கிறதுலாம் அவ்வளோ இன்கன்வீனியன்ஸ், அவ்வளோ காஸ்ட்டு வராது எஃபெக்டிவ். அதனால அவங்க ப்ரோட்டோக்கால் இருக்குது. எப்படி எப்போ வந்து அங்கே எழுதி கூட வச்சிருப்பாங்க, அங்கே ஏர் கண்டிஷன் ட்ராப் பண்ண உடனே ஏர் கண்டிஷன் மெக்கானிக் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இது மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சமயத்தில் இந்த இன்கன்வீனியன்ஸ் எல்லா ஏர்கிராஃப்ட்லேயும் நடக்கும். நம்ம நம்பர் 1 நம்பர் 2ன்னு சொல்லக்கூடிய வேர்ல்டில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், எமிரேட்ஸில் கூட நடக்கும். அதனால ஏர் இந்தியாவை உடனே பிளேம் பண்ண வேண்டாம். நான் ஏர் இந்தியாவுக்கு எந்த வித ரெப்ரஸன்டேட்டிவும் கிடையாது. பட் நான் ஃபேக்டை சொல்கிறேன். இதில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணது இருந்த அனுபவங்கள்லாம் ஒரு 40 வருஷம் அனுபவங்களுடைய ஒரு தொகுப்பு தான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதனால் இது பிளேம் பண்ண வேணாம். அதே நேரத்தில் போயிங் மேலே எல்லாருக்கும் சந்தேகம் கிளம்பிடுச்சு. ஏன்னா போயிங் ஷேரே அன்றைக்கி குறைஞ்சி போச்சு. இது வந்து ஏதாவது போயிங்கோட இஷ்யூவாக இருக்குமா? ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதையும் நான் கொஞ்சம் தெளிவாக விளக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இப்போ நான் வந்து தவறு பண்ணிட்டாங்க, தவறு இல்லை, இதில் இருக்கும் இல்லைங்கிறதுக்கு நான் சொல்ல வரல. ஏன்னா அதுக்கு நம்ம சொன்ன மாதிரி விடை தெரியல. ஆனால் வந்து போயிங்க உடனே இது வந்து இயற்கை தான். ஏன்னா தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது சேஃப் இல்லாத ஏர்கிராஃப்டா அப்படின்னா நான் இப்பயும் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா இது வந்து 1100 ஏர்கிராஃப்ட் 14 வருஷமாக பறந்துட்டு இருக்கு. இதுதான் முதல் ஃபேட்டல் கிராஷ். இதுக்கு மேலே எதுவுமே நடந்ததில்லை. அண்ட் ஃபேட்டல் கிராஷ்க்கு போயிங் காரணமான நமக்கு தெரியல. ஆனால் போயிங் பக்கம் வந்து சந்தேகங்கள் அதிகமாக கிளம்புறதுக்கு காரணம் என்னன்னா, இதே ஒரு பழமொழி தான் சொல்ல முடியும், பட்டக்காலே படும் கெட்டக்கூடிய கெடுங்கிற மாதிரி. இவங்க வந்து 737 வந்து கொஞ்சம் எஃபிஷியண்டாக பார்த்தாங்க. ஏன்னா இப்போ என்னன்னா மாடர்ன் வந்து பயங்கர காம்படிஷன். மக்கள் வந்து எங்கே சீப்பாக கிடைக்குதோ அங்கே தான் போக முடியுது. ஃப்ளைட் கட் த்ரோட்டு 3% 2% ப்ராஃபிட்டுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அப்போ ஃபியூயல் எஃபிஷியன்சி அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஏர் பஸ்ஸும் இதுவும் போட்டி போட்டுட்டு ஏதாவது மாற்றத்தை கொண்டு வராங்க. அப்போ கொண்டு வரும்போது என்ன பண்ணாங்கன்னா 737ங்கிறது 1967 வடிவமைக்கப்பட்ட ஒரு ஏர்கிராஃப்ட் இன்னைக்கு முடிவு ஓடிட்டு இருக்குது. மிகவும் பழசு தான். ஆனால் அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டு வராங்க. ஆனால் பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து அப்படி தான் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஏர்பஸ்க்கு கம்பீட் பண்ணணும், அதை மோர் ஃபியூயல் எஃபிஷியண்ட்டாக மாற்றணும்னு சொல்லிட்டு ஹையர் பைபாஸ் ரேஷியோ இருக்கிற பிகர் இன்ஜினை ஃபிட் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா, இந்த ஏர்கிராஃப்டில் பார்த்தீங்கன்னா இந்த விங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப கம்மி. இப்போ இருக்கிற இன்ஜினே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக இருக்கும் கிரவுண்டில். இப்போ இதோட பிகர் இன்ஜின் போட்டிங்கன்னா போய் கிரவுண்டில் இடிக்கும். இப்போ கிரவுண்டுக்கு வந்து ஒரு இனஃப் கிளியரன்ஸ் கொடுக்கணும், அது பத்தாது. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த புதுசாக அந்த கொண்டு வந்த எஃபிஷியன்ட் இன்ஜின், ஃபியூயல் எஃபிஷியன்ட் இன்ஜினை என்ன பண்ணாங்கன்னா இன்ஜினியர்ஸ் வந்து இங்கே இருக்கிறத ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்தாங்க, மேலே தூக்கி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்தாங்க. இப்படி மேலே தூக்கி ஃப்ரண்ட்டில் கொண்டு வரதுனால என்ன ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னா, இந்த மேலே தூக்கி ஃப்ரண்ட்டில் கொண்டு வராங்க அண்ட் மோர் பவர். அந்த இன்ஜின் வந்து பவர் அதிகம், ஃபியூயல் எஃபிஷியன்ட். அப்படிங்கும்போது டேக் ஆஃப் ஆகும்போது அந்த எக்ஸ்ட்ரா பவர் வந்து ஒரு லிஃப்ட் இருக்குது. அந்த லிஃப்டில் அதாவது ஆங்கிள் ஆஃப் அட்டாக்கு நம்ம கொஞ்சம் சொல்லி தான் ஆகணும். அப்புறம் வந்து ஆங்கிள் ஆஃப் அட்டாக்னா என்ன அப்படின்னா, அதாவது இந்த கார்ட் லைன் சொல்லுவாங்க, அந்த ஒரு விங்குக்கு நேராக ஒரு லைன் போட்டு ஒரு இமேஜினரி லைன் ஃபார்ம் பண்ணுங்க. இது ரிலேட்டிவ் விண்டு. இதுக்கு ரெண்டுக்கும் இருக்கிற ஆங்கிள் தான். இந்த ஆங்கிள் வந்து ஒரு கிரிட்டிக்கல் ஆங்கிள். இந்த ஆங்கிள் அட் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு லெவல் முடிய தான் வந்து லிஃப்ட் கிடைக்கும். அந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள் அதாவது ஒரு 18 டிகிரி அப்படிலாம் தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்மூத் ஃப்ளோ, இந்த விங்கு மேலே இருக்கிற ஸ்மூத் ஃப்ளோ டிஸ்டர்ப் ஆகிடும். டிஸ்டர்ப் ஆகிட்டா லிஃப்ட் வந்து கம்ப்ளீட்டாக போயிடும், ஸ்டார் லைட் பிளேன் கீழே விழுந்துடும். அந்த ஆங்கிள் ஆஃப் அட்டாக் ஒருவேளை இந்த புது எஃபிஷியன்ட் இன்ஜின் வந்து அந்த நோஸை எக்ஸஸாக தூக்கிடக்கூடாது. அப்படி தூக்கினா ஸ்லோ ஸ்பீடில் வந்து எலிவேட்டர் கண்ட்ரோல்னா அதை குறைக்கிறதுக்கான கண்ட்ரோல் வந்து பைலட்டுக்கு அவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணலங்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்க, சப்போஸ் இது மாதிரி ஆங்கிள் ஆஃப் அட்டாக் தெரியாத நடந்துருச்சுன்னா
அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எம்காஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது என்ன பண்ணுன்னா நோஸ் ஆட்டோமேட்டிக்காக கீழே தள்ளிடும், பைலட்டுக்கே தெரியாது. ஆங்கிள் ஆஃப் அட்டாக்ல வந்து அந்த சென்சார் இருக்கு, அதில் வந்து இந்த சென்சாரில் வந்து அதுக்கு அந்த ஒரு சென்சார் வந்து தப்பாக போயிட்டு இருக்கு. அந்த சென்சார் வந்து தப்பாக காமிச்சிடுச்சு. தப்பாக காமிச்ச உடனே ஏர்கிராஃப்ட் கம்ப்யூட்டர் என்ன நினச்சிக்கிச்சுன்னா அந்த ஆங்கிள் ஆஃப் அட்டாக்கை தாண்டி போகுது, டேஞ்சரில் போகுதுன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டர் நோஸை கீழே டைவ் பண்ணுது. பைலட் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, முடியல. பைலட்டோட ஓவர் கம் பண்ணவே முடியல. பைலட்டுக்கு அந்த நேரத்தில் அதுக்கான ட்ரைனிங்கும் கொடுக்கல. ஏன்னா இது வந்து தேவைக்கு அது பண்ணிக்கும், அநேகமாக தேவைப்படாது. ஒரு சேஃப்டி ஃபியூச்சராக உள்ளே வச்சுருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஃப்ளா வந்து பெரிய அளவில் அது பாதிச்சது. உங்களுக்கு தெரியும், எல்லா ஏர்கிராஃப்டும் ஸ்டாப் பண்ணி 2 ஏர்கிராஃப்ட் கிராஷ் ஆன பிறகு மொத்த கிராஷ் பண்ணி ஸ்டாப் பண்ணி அதுக்கு இப்போ என்ன பண்ணணுமோ அந்த ரெமடியல் மெஷர் எடுத்துட்டாங்க. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, அதுவும் அதுக்கு பிறகு ஒரு 1 or 2 ஸ்ட்ரக்சரல் இஷ்யூ வந்ததுனால கம்ப்ளீட்டாக போயிங் வந்து மோசம் அது வந்து சேஃப் இல்லைங்கிற ஒரு வதந்தி உலக அளவில் பரவிடுச்சு, இந்தியாவில் மட்டும் கிடையாது. ஆனால் அது நிச்சயமாக உண்மை இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் எல்லாம் மாறக்கூடியதுங்கிறதுக்கு நான் உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். முதல்ல வந்து ஃப்ளை பை ஒயர் வந்து ஒயரும் கம்ப்ளீட்டா கம்ப்யூட்டர் வந்து கிளாஸ் பேனல்ல கொண்டு வந்தது ஏர்பஸ். அதுதான் முதல்ல கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஃபிளைட் எனக்கு ஞாபகம் இருக்குது. டெஸ்ட் ஃபிளைட் வந்துட்டு டேக் ஆஃப் ஆகி அப்படியே மேலே போய் இந்த ஃபிளைட்டை ஏதாவது கொஞ்சம் உயரம் போச்சு, அது நேராக போய் முன்னால் ஒரு கார்டு இருக்கு, அது அப்படியே கீழே விழுந்து ஃபயர் ஆயிடுச்சு, தெரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாரும் பயந்தாங்க, இது வந்து கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் பண்ணுது, இது ஆபத்தான பிளேனு, இது வந்து சேஃப் இல்லை. அப்போ எல்லாரும் அந்த 80s இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏர்பஸ் வந்து அவ்வளோ சேஃப் இல்லை, போயிங் தான் சேஃப். ஏன்னா அப்போ வந்து இதனுடைய ட்ராக் ரெக்கார்ட் நல்லா இருந்தது. அது மாதிரி ஒரு சில சம்பவங்கள்ல உடனே நம்ம ஒப்பீனியனை மாற்றிடுவோம். ரெண்டுமே சேஃப் தான். பல மில்லியன் ஹவர்ஸு, பல பில்லியன் ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்குது, பல பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளை ட்ராவல் பண்ணுது. அதான் ஒரு வருஷத்தில் நான் திருப்பியும் ஸ்டாட்டிஸ்டிக் தான் சொல்லுவேன், 450 500 கோடி மக்கள் ஏரோப்ளைனில் ட்ராவல் பண்ணுறாங்க. அதில் வெறும் 1000 பேருக்கு கம்மியாக தான் இறப்புகள் நடக்குது. இதே 500 கோடி பேர் சைக்கிளில் ட்ராவல் பண்ணால் கூட 1 லட்சம் பேர் செத்துருப்பாங்க. பைக்கில் ட்ராவல் பண்ணனா 5 லட்சம் பேர் செத்துருப்பாங்க. காரில் ட்ராவல் பண்ணாலும் 8 லட்சம் பேர், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவ்வளோ பேர் இறந்துருப்பாங்க. ஆனால் இது வந்து வெறும் 1000 போது அது ஒவ்வொரு உயிரும் முக்கியம் தான், இல்லைன்னு சொல்ல வரல. இது வந்து அவ்வளவு சேஃபாக பண்ணியிருக்காங்க. பட் எவ்வளவு 99.99 சொன்னால் கூட அந்த 0.1%ங்கிற ஒரு எரர் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் நடக்குது. ஏவியேஷன் ஆக்சிடென்ட்டுக்கு முக்கியமாக 4 காரணம் சொல்லுவேன். 70 முக்கியமான காரணம் வந்து பைலட் எரர், அதுதான் 70%. இதனால் முடிய ஆக்சிடென்ட்ல பார்த்தீங்கன்னா 100 ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா 70% பைலட் எரர். இது மாதிரி ஒரு சின்ன தவறு நடக்கும்போது அது பெரிய அளவில் எஸ்கலேட் ஆகிடுது. மீதி 20% வந்து மெயின்டெனன்ஸ். அதில் தான் வந்து இந்த மாதிரி இந்த பிளேன் பழுதாகிறது, இந்த மெக்கானிக்கல் ப்ராப்ளம், இந்த எம்காஸ் இந்த ஃப்ளைட் வந்து இந்த தப்பான ஒரு சாஃப்ட்வேரால் ஆக்சிடென்ட் ஆச்சு. இது வந்து 20%. அப்புறம் பார்த்தீங்கன்னா 15% வெதர், அடுத்த ஒரு பேட் திங். அந்த உங்களுக்கு வந்து இந்த தண்டர் ஸ்டார்மு, இந்த மைக்ரோபஸ்ட், இது மாதிரி விஷயங்கள் வந்து வெதர் ஒரு முக்கியமான அடுத்த 3வது கான்ட்ரிபியூட்டர். 4வது கான்ட்ரிபியூட்டர் வந்து சாபட்டாஜ், அதாவது பாம்பு வைக்கிறது. இது ரொம்ப கம்மி, அண்டர் 5% தான் வருது. ஸோ இந்த 4 காஸ்டில் தான் ஒரு ஏரோப்ளேன் வந்து நீங்கள் வந்து ஃபேட்டல் கிராஷ்க்கு உள்ளாகுது. அதில் மெயின் காஸ் அந்த பைலட் எரரை தான் நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் அப்டேட் பண்ணி இது மாதிரி நடக்கும்போது அடுத்த தடவை இந்த மாதிரி சம்பவம் நடக்காத விடுது. இப்போ கூட பிளாக் பாக்ஸை பார்த்து இதை கண்டுபிடிக்கிறதுங்கிறது வந்து இவங்க தான் தப்பு பண்ணாங்கன்னு அவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கோ குறை சொல்கிறதுக்கோ இல்லை. இது மாதிரி ஒரு சம்பவம் இனிமேல் வரலாற்றில் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக இது வந்து இல்லை ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்ட முடிவு டே 1லேருந்து. இது வந்து பிளேம் பண்ணுறதுக்கு நிச்சயமாக கிடையாது. யார் தவறு பண்ணியிருந்தாலும் இந்த தவறு யாருமே இனிமேல் பண்ணக்கூடாது. இப்படி ஒரு சேஃப்டி சிஸ்டத்தை இன்க்ரீஸ் பண்ணதுனால தான் உங்களுக்கு ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா கடந்த 50 வருஷமாக குறைஞ்சிட்டே வருது. அப்போ நீங்கள் திருப்பி கூட சொல்லுங்க, 5 வருஷத்துல முன்னாடி 1000 இருந்தது, இப்போ 1000 இருக்குது. அப்படி கிடையாது. 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 300 கோடி பேர் ட்ராவல் பண்ணாங்க, இன்னைக்கு 500 கோடி பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ அதை நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா அந்த ரேஷியோ பர் ட்ராவலர் பர் மைலுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம இருக்கிற ட்ராவல்லையே ரொம்ப கம்மியான ஃபெட்டாலிட்டி நடக்கிற ஒன்று. இன்னமும் திருப்பி ரீஅஷ்யூர் பண்ணுவேன், ஏவியேஷன் வந்து சேஃப். அன்ஃபார்ச்சுனேட்லி ராங் பர்சன் அட் த ராங் டைம்ங்கிற மாதிரி பீப்புளை இது மாதிரி ஒரு சில பேருக்கு நடக்க வருது.
அது வந்து தவிர்க்க முடியல. இதனால் தவிர்க்க முடியல, குறைக்க தான் முடிஞ்சது. மிக மிக அதிகமாக குறைக்க முடிஞ்சது, அவ்வளவுதான். ஒரு நாளைக்கு 15 மில்லியன் 15 லட்சம் பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. எத்தனை இன்சிடென்ட்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க? இதே 15 லட்சம் பேர் காரில் நீங்கள் நம்ம சென்னையிலேருந்து சேலம் ஹைவேல போய் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை ஆக்சிடென்ட்ஸ், அது எத்தனை உயிர் போகுதுன்னு நம்ம கணக்கு போட்டிங்கன்னா தலை சுற்றிடும். எனிவே, முடிஞ்ச அளவுக்கு நான் விலைக்கு வச்சுருக்கேன். மிக்க நன்றி, வணக்கம்.